அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையில் இஷ்ட தெய்வத்தை எங்கே இருந்து எடுப்பது, இது எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லையா? இந்த இஷ்ட தெய்வம் என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரியும். அப்ப இந்த இஷ்ட தெய்வம் என்பது எல்லா மனிதனுமே எல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க. எல்லா மனுஷன் தேடிட்டு தான் இருக்காங்க. அப்ப இஷ்ட தெய்வம் என்பது உங்களுடைய லக்கணத்துக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கு. ஆமா, லக்கணத்துக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கு. இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற 3 நட்சத்திரங்களில் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற 3 நட்சத்திரம் இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்தில் உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வத்தை பிடித்து பாருங்கள், நீங்கள் இஷ்டப்பட்டது கிடைக்கும். இஷ்ட தெய்வம் என்பது என்னது? இஷ்டப்பட்டதை கொடுக்கும். இதுதான் உண்மை. அப்ப எல்லா மனிதனுக்கும் அவர்களுடைய லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற தாராபலனுள்ள நட்சத்திரம். இதை அடுத்து ஒரு கேள்வி வரும். எல்லா மனுஷனுக்குமே ரொம்ப குழப்புவாங்க. சார், இது லக்கண புள்ளிக்கா ராசி புள்ளிக்கா அப்படின்னு சொல்லி. உங்களுடைய ராசி புள்ளிக்கு தான். சந்திரன் என்ற நட்சத்திரத்தை தான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சந்திரன் என்ற நட்சத்திரத்தை தான் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு தான் என்னைக்கு இந்த விதி மாறுதோ, கோவிலில் போய் நீங்களுடைய லக்கண புள்ளி நட்சத்திரத்துக்கு என்னைக்கு அர்ச்சனை பண்றீங்களோ அன்னைக்கு வேணா விதியை மாத்திக்கிடலாம். அது வரைக்கும் நம்ம ஆதி காலத்தில் முன்னோர்கள் சொல்லிய விதிகள் என்ன சொன்னா, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு, உங்களுடைய கட்டத்திற்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் நட்சத்திரம் கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். அதுதான் உங்களுடைய இஷ்டத்தை அனைத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கும். இது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை என்ன சொல்லலாம்னா, இது பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. ஆனால் வெற்றி உண்டா? 100% வெற்றி உண்டு. இன்று வரை என்ன சொன்னா, நான் ஒரு பாக்கெட்ல ஒரு சின்ன விநாயகர், பாதரசத்தில் செய்யப்பட்ட விநாயகர் கொண்டு வருவேன் எப்பயுமே. அது எதுக்கு கொண்டு வரேன்னு எனக்கே தெரியாது. சிறுசாருக்கும் உள்ள போட்டு வருவேன். அப்ப என்னுடைய 4ஆவது கட்டத்தில் உத்திராட நட்சத்திரம் இருக்கு. உத்திராட நட்சத்திரத்தோடைய அதிதேவதை யார் என்று சொன்னால் விநாயக பெருமான். அதுதான் என்னுடைய இஷ்ட தெய்வம். என்னுடைய அடிப்படை பேசிக் காலத்திலிருந்து நான் விநாயகர் பெருமானை நல்லா கும்பிடுவேன். டெய்லி போயிடுவேன். எங்க தோட்டத்திலே நான் என்ன சொல்லலாம்னா, விநாயகர் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு தோட்டத்துல என்ன சொல்லலாம்னா, விநாயகர் ரெடி பண்ணி மாசி மாசம் கோயிலெல்லாம் கட்டியாச்சு. அதை உள்ள பிரதிஷ்டை பண்ணணும். மாசி மாசம் நானே பிரதிஷ்டை பண்ண போறேன். அப்ப ஏன் அது வருகிறது அப்படின்னு நமக்கு தெரியுங்களா? இதே என்ன சொல்றான்னா, உங்களுக்கு ஒரு கும்பலக்கணத்துல போய் ஒருத்தர் பிறந்திருந்தால் 4வது வீடு எது அப்படின்னு சொல்லி வரும்போது கும்பம், மீனம், மேசம், ரிஷபம். இந்த ரிஷபத்தில் இருக்கின்ற ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரம், அஸ்தங்கிற நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் டச்சபிலிட்டி ஆகும் இல்லையா? அந்த டச்சபிலிட்டி ஆகுறதுல 2வது விநாயகர் எங்க தோட்டத்துல பிரதிஷ்டை பண்ண பெறுகின்ற அந்த நபருக்கு கும்பலக்கணத்திற்கு 4ஆம் இடத்திற்கு உண்டான தான் அங்க இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வம் அப்படின்னு ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா? அஸ்த நட்சத்திரம். ஏன்னா ரோகிணிக்கு அஸ்தம் டச்சபிலிட்டி ஆகும். அப்ப அதை கரெக்டா ஊன வைக்கும். அதை உள்ளே கொண்டாந்து நான் இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமை தான் உள்ள கொண்டாந்து அந்த தொட்டியில அந்த விநாயகர், அதுக்கு உண்டான நாகர், எலி எல்லாம் கொண்டு வச்ச பிறகு தோட்டத்துக்கு என்ன சொன்னா, ஃப்ரீ கரண்ட் கிடைச்சு. ஃப்ரீ கரண்ட் 2 லட்சம் ரூபாய் கட்டணும். அதுவும் அந்த சமயத்துல நம்ம தோட்டம் உருவாக்க போற நேரம், அவன் அனௌன்ஸ் பண்ற நேரம், நமக்கு அது உள்ள வந்த நேரம், கரெக்டா ஒரு செயல் நடக்குதா?
இது பெருமை அல்ல, உங்களை எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு. இது என்ன பெருமை? தோட்டம் வச்சா வந்து என்ன சொல்றேன், நான் வந்து வேலையாள் போடணும், அதுக்கடுத்து என்ன செடி நடணும், பாதுகாப்பு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா. உடனே வந்து அது கமர்ஷியலா எதுவும் பண்ண முடியாதுன்னு, ஒரு தென்னை நட்டினாலும் ஒரு 10 வருஷம் கழித்து 7-8 வருஷம் கழித்தான தென்னைக்கு உண்டான காசு, அதுக்கு உண்டான ஏதாவது கிடைக்கும். அன்னைக்கு நம்ம வந்து உளைச்சலை உருவாக்கிட்டு போயிருப்போம். வியாபாரி வந்து ஒரு தேங்காய் 5 ரூபாய்க்கு தான் கேட்க போறான். இது நமக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் மண்ணில் போட்டால் பொண்ணு கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. மண்ணுல போட்டு பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறான். பொண்ணுன்னா நல்ல புத்திரர்கள். பொன் என்பது என்னது? நல்ல புத்திரர்களும் நல்ல அறிவான குழந்தைகளும் பொன் போன்ற தங்கங்களும் வந்து அழகாக கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அதற்கு அடுத்து வந்து என்ன செய்ய, இது 4ஆம் பாவத்திற்குண்டான, ஏன்னா 4ஆம் பாவத்தோடு 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும், 8ஆம் பாவத்தோடு 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும். அப்ப இந்த மாதிரி தெய்வங்கள் தான் நீங்க வந்து உங்களுடைய 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற தாராபலனுடைய நட்சத்திரத்தை பிடிச்சீங்கன்னா உங்களுடைய இஷ்டம் அனைத்தும் நடந்துடும். இது என்னுடைய ஒரு 45 வருட அனுபவம். 15-16 வயசுல இருந்து அந்த விநாயகர் மேல ஆசை. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் சக்சஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. சில நேரங்களில் வந்து விநாயகரை போய் வந்து என்ன சொன்னா 2 நாளைக்கு தொழில் பண்ண நல்ல வசவு வையறது தான். ஏன்னா இஷ்ட தெய்வத்தை தான் வைய முடியும். விநாயகருக்கு வந்து ஒரு சின்ன வந்து என்ன வன்னி இலையை வச்சா போகும். விநாயகருக்கு ஒரு வன்னி இலையை வச்சு கும்பிட்டு பாருங்க, நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுத்துருவார். சரியா? அதற்கு அடுத்து குலதெய்வம். குலதெய்வம் என்பது 5ஆம் பாவம். இந்த குலதெய்வத்தை வச்சு என்ன சொல்றான்னா வந்து என்ன பண்ணணும்? குலதெய்வத்தை வந்து என்ன சொல்றான்னா, நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்ற, குலதெய்வத்தை வந்து உபாசனை, குலதெய்வத்தை வந்து இஷ்டத்திற்கு நம்ம பயன்படுத்தலாம். இஷ்டத்திற்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியும். குலதெய்வத்தை நம்ம குலதெய்வம் என்பது நம்ம ஆசைப்புறம் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அந்த குலதெய்வம் வந்து நமக்கு எப்பயுமே நீங்க, அதனாலதான் 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற உங்களுக்கு தாராபுல நட்சத்திரத்துல போய் நீங்க குலதெய்வத்தை கொடுங்க. நீங்க கேட்டது கொடுக்கலைன்னா பாத்துருவோம். ஏன்னா அப்படி நம்மளால போக முடியுமா அப்படிங்கிறதா இப்ப பிரச்சனை. செட் பண்ணி நீங்க போங்க. உங்களை பொறுத்தளவுல என்ன சொல்றான்னா, உங்களுடைய 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில், நீங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் போய் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு பாருங்கள். சில பேர் குலதெய்வம் இருக்கா இல்லாம இருக்கோம், அதை பத்தி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அதை போய் நீங்கள் வந்து செயல்படுத்தினீர்கள், பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 100% சக்சஸ் கிடைக்கும். இது பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அப்ப இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகளா அப்படின்னா, சாத்தியக்கூறுகளே. நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது 5ஆம் பாவம் ஆசை. நீங்க நினைக்கிற ஆசைகள் பூரா அத்தனை நிறைவேற்றி கொடுப்பது குலதெய்வம் தான். அப்ப அந்த குலதெய்வத்தை எப்ப போய் பிடிக்கணும்னா, 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற தாராபலனுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா 100% என்ன சொன்னான்னா 100% வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இது சாஸ்திர உண்மை. பரிச்சித்து பாருங்க. அதற்கடுத்து உபாசனை தெய்வம். உபாசனா என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னா, உபாசனா தெய்வம் என்பது என்னது? நம்மளுடைய 10ஆம் பாவத்தில் இருக்கின்ற தாராபலம் உள்ள நட்சத்திரம். அந்த உபாசனா தெய்வம் என்பது 10ஆம் பாவத்தில் உள்ள தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள். அப்படிங்கும் போது இதுவும் உண்மையா அப்படின்னா இதுவும் உண்மைதான். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப என்ன சொல்றான்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து உபாசனை தெய்வம் என்பது 10ஆம் பாவத்தில் உள்ள தாராபலன் உள்ள நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை தான் உபாசனை தெய்வம் அப்படின்னு சொல்லுவது. அப்ப நாம் இந்த இதை வைத்து தொழில் போன்ற விஷயங்களில், தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குறைகளை அனைத்தையும் போக்கிக் கொள்ளலாம். ஒரு மாசத்துக்கு ஒருக்க அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போனா அந்த மாசத்துல வந்த கர்மாக்கள் பூரா வந்து அந்த உபாசனை தெய்வத்திட்ட விட்டுட்டு வந்துடலாம். அது பார்த்து சரி பண்ணிடும். 10ஆம் பாவத்தில் இருக்கின்ற நமக்கு, நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு, பிறந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம் தான்
உபாசனை தெய்வம். அப்ப இதை நீங்கள் தொழில் ஸ்தானத்திற்கு பயன்படுத்தலாம். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா, நமக்கு என்ன சொன்னான்னா, இறையருள் என்பது 9ஆம் பாவம் தான். இப்ப இந்த இறையருள் என்று சொல்ல வரும்போது என்ன சொன்னா, இறையருள் வேணும்ல. இறையருள் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம என்ன சொல்லலாம், நம்மளுடைய 9ஆம் பாவத்தில் இருக்கின்ற நமக்கு தாராபலன் நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன சொன்னா, எந்த தெய்வத்திட்ட போய் கேட்டாலும், திருப்பதி ஏழுமலையான்ட்ட போய் 1 கோடி வேணும்னாலும் கொடுத்துருவாரு. இறையருள் என்பது எல்லாத்துக்கும் பொது தானே. அப்ப நமக்கு இறையருளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், இறையருளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க எந்த கோவில்ல போய் வேணாலும் நீங்கள் வேண்டினீர்கள் என்று சொன்னால் அது நடந்துவிடும். இது சத்தியமான உண்மை. பரிச்சித்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக 100% நடக்கும். நடக்காமலாம் போகாது. அப்ப இறையருள் சக்தி, எனக்கு தெய்வ பலம் வேணும், எனக்கு தெய்வ பலம் வேணும், தெய்வ பலம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தெய்வ பலம் வேணும்னா எல்லா நாளும் என்ன சொன்னா, எல்லா நட்சத்திரங்களும் என்ன சொன்னா நடந்துகிட்டு தான் இருக்குது, வந்துட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நாம் போற நாள் என்ன சொன்னான்னா நமக்கு இறையருள் சக்தியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கணும். அப்ப எந்த தெய்வத்திட்ட வேணாலும் போங்க, கண்டிப்பாக நடந்துரும். 9ஆம் பாவத்தில் இருக்கின்ற உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு தாராபலன் நட்சத்திரத்தை போய் பிடிங்க. பிடிச்சீங்கன்னா 100% வெற்றி கிடைக்கும். கிடைக்காது என்று சாஸ்திரத்தில் இல்லவே இல்லை. அதற்கடுத்து வசியம். வசிய தெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, வசிய தெய்வம். இந்த வசிய தெய்வம் என்பது உங்களுடைய 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம். உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு, ஏன்னா இது அக்யூரேட்டான கணக்கு, இதுல எந்தவித மாற்றம் கிடையாது. அப்ப உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு 8ஆம் பாவத்தில் தாராபலன் உள்ள நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் போய் என்ன சொன்னா, நீங்கள் அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம், என்ன வேணாலும் வசியம் பண்ணலாம். அதை பத்திலாம் தப்பெல்லாம் கிடையாது. அதே சமயத்துல தேவையானதை வசியம் பண்ணுங்க, தேவையில்லாத வசியம் பண்ணி என்ன பண்ண போறோம்? தேவையானதை வசியம் பண்ணுங்க, தேவையில்லாத வசியம் பண்ணாதீங்க. அது தப்பு வந்துடும். அப்ப ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. எல்லாரும் மனுஷன், நானும் ஆசைப்படுற ஆள் தான், ஆனா பேராசை மட்டும் பட மாட்டேன். இன்னைக்கு ஒரு உணவுக்கு இன்னைக்கு ஒரு கேஸ் கிடைச்சிச்சுன்னா விட்டுட்டு பேசாம போயிடுவேன். அங்கிறது நாளைக்கு பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர, இது எல்லாம் என்ன சொன்னா சாஸ்திரத்தில் பரிச்சித்து பார்க்கப்பட்ட அற்புதமான பெரிய விஷயங்கள். இது எதுவுமே என்ன சொன்னா கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக யாரும் சொல்வதற்கில்லை. இஷ்ட தெய்வம் என்பது 4ஆம் இடத்தில் இருக்கின்ற, 4ஆம் இடத்தில் லக்கணத்துக்கு 4 தான், ராசிக்கு 4 போக. இஷ்ட தெய்வம் என்பது லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற உங்களுக்கு தாராபலன் நட்சத்திரம், அது பிறப்பு நட்சத்திரத்துக்கு. அதுக்கடுத்து குலதெய்வம் என்பது 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நட்சத்திரம். உபாசனை தெய்வம் என்பது 10ஆம் பாவத்தில் இருக்கின்ற உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள ஒரு நட்சத்திரம். அதுக்கடுத்து இறையருள் என்பது, இறையருள் கிடைக்கணும்ல, அந்த இறையருள் கிடைப்பதற்கு உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் 9ஆம் பாவத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்களில் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள ஒரு நட்சத்திரம், அதுதான் இறையருள் நட்சத்திரம். வசிய நட்சத்திரம், வசியத்தை பண்ணுவதற்குண்டான தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற தாராபலன் உள்ள நட்சத்திரம் மட்டுமே உங்களுடைய வசியத்தை அனைத்தையும் கொடுக்கும். அப்ப நீங்க குறிச்சு வச்சுக்கணும், இஷ்ட தெய்வத்தை பிடிப்பதற்குண்டான நட்சத்திரம், குலதெய்வத்தை பிடிப்பதற்குண்டான நட்சத்திரம், உபாசனை தெய்வத்தை பிடிப்பதற்குண்டான நட்சத்திரம், இறையருளை பெறுவதற்குண்டான நட்சத்திரம், வசியத்தை பெறுவதற்குண்டான நட்சத்திரம் என்று இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உபாசனை தெய்வம், இறையருள் தெய்வம், வசிய தெய்வம், இந்த 5ஐ வைத்து 5 பஞ்சபூதங்களையும் வசப்படுத்திடலாம். எல்லாமே என்ன சொன்னா, உடனே ஒரு விஷயம் வேகமாக பிரபஞ்சம் நடத்தி கொடுக்காது. விதைத்து விட்டேன், எப்ப முளைப்பையோ அப்ப முளைத்து எனக்கு கண்ணில் காட்டுன்ட்டு வாங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. விதைச்ச உடனே தோண்டி 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 பார்க்க கூடாது.
அது வாழ்க்கைக்கு வந்து சிறப்பாக இருக்காது. வெற்றி வேண்டுமா, இந்த 5 நட்சத்திரங்களை பிடியுங்கள், சிறப்பான வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளம்.